உங்ககிட்ட கஷ்டமானது கர்த்தர் பேசலங்க, உங்களால செய்ய முடியுது தான் கர்த்தர் பேசுறாரு. வாஞ்சை இருக்கிறவர்கள் தீர்மானம் செய்வார்கள். டிசையர் இருந்துச்சுன்னா டிசிஷன் எடுக்கணும். டிசையரே காலத்துக்கும் இருந்துச்சுன்னா இந்த ஊழியம் வந்திருக்காது. எனக்கு ஒரு வாஞ்சை இருக்குது, எனக்கு அதை செய்யணும், வாஞ்சை முடிவு எடுத்ததுனாலதான் இன்னைக்கு நிக்குது. இப்படி வாஞ்சை உள்ளவர்களுடைய வாழ்க்கையில தீர்மானத்தை எடுக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் தூண்டுவார், பேசுவார். தீர்மானத்தை மட்டும் எடுக்கணும்னு சொல்லி முன்பாக வைத்துட்டீங்க கால, பரிசுத்த ஆவியானவர் உதவியை பார்ப்பீங்க. எங்க தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லி வாஞ்சையோடு கூட தீர்மானத்தை எடுத்து வைக்கணும், விசுவாசத்தை எடுத்து வைங்களேன், பரிசுத்த ஆவியானவர் கிரியை பார்ப்பீங்க. ஆனா தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறேன் வாஞ்சிக்கிறேன் வாஞ்சிக்கிறேன், எனக்கு ஆசை இருக்குது, வாஞ்சிக்கிறேன், ஆனா ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டேன்னா பரிசுத்த ஆவியானவர் எந்த விதத்துல உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இதுதாங்க உண்மை, இதுதான் சத்தியம். வாஞ்சிக்கிறவங்க டிசிஷன் எடுத்து வைக்கிறதுக்கு விசுவாசத்துல எடுத்து வைக்கணும். கால ஆவியானவர் நடத்துவார் ஏன் என்று சொல்லி, சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்துவார்.